ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, இதில் நம்ம வெற்றி வாகை சூடணும் சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பெரிய தீவிர வைராக்கியம் எடுக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து ஏற்ற இறக்கம் உள்ளது தான், வெற்றி தோல்விகள் சம்மந்தப்பட்டது தான், பல பிரச்சனைகளுக்கு உள்ளது தான். பட் இருந்தாலும் கூட இந்த சேலஞ்சிங்கான இதில் வந்து நாம் வெற்றிகரமாக நம்ம செயல்படணும், வெற்றி வாகை சூடணும்னு சொல்லி மட்டும் ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கணும். பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. ஐயா வணக்கம். எனக்கு அடிக்கடி மனசோர்வு ஏற்படுகிறது. வேலையில் நாட்டம் ஏற்படுவதில்லை. எல்லாவற்றிலும் சலிப்பாக உணர்கிறேன். இதனால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை. இது என் வருமானத்தை பாதிக்கிறது. இவ்வாறு இதிலிருந்து விடுபட்டு சோர்வு இல்லாமல் புத்துணர்ச்சியாக இருக்க வழி கூறுங்கள். அதாவது பொதுவாக வந்து எப்போவுமே இந்த வேலைகளில் பல விதமான இதுகளில் நமக்கு பல காரணங்களால் அந்த சலிப்போ ஈடுபாடு இல்லாத ஒரு நிலையோ நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரி சலிப்பெல்லாம் ஏற்படாது. ஏன்னா அங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்கும். சில நேரங்களில் எதிர்பார்த்த மாதிரிலாம் நடக்காது. பலரையும் நம்ப வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் இழுபறியான இருக்கிறதுல வந்து நிறையா இதுகள்லாம் தோல்வியை சந்திக்க வேண்டிய இது வந்துடும். அப்போ அது நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் ஒரு இதெல்லாம் பண்ணுறோமேங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மன உளைச்சலெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சாதாரணமாக எல்லாருக்கும் உள்ள ஒரு இது தான். இப்போ நாம் வந்து அதை ஸ்பெஷலாக நாம் என்ன பண்ணனா இந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிடலாம். நீ பார்த்தான்னு சொன்னால் நாம் ஏற்கனவே நம்ம கான்செப்டுகளில் இந்த முடிவெடுத்தல்னிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த முடிவெடுத்தல்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கிடணும். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, இதில் நம்ம வெற்றி வாகை சூடணும் சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பெரிய தீவிர வைராக்கியம் எடுக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து ஏற்ற இறக்கம் உள்ளது தான், வெற்றி தோல்விகள் சம்மந்தப்பட்டது தான், பல பிரச்சனைகளுக்கு உள்ளது தான். பட் இருந்தாலும் கூட இந்த சேலஞ்சிங்கான இதில் வந்து நாம் வெற்றிகரமாக நம்ம செயல்படணும், வெற்றி வாகை சூடணும்னு சொல்லி மட்டும் ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கணும். அந்த முடிவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த எண்ட் பாயிண்டில் நீங்கள் ஸ்டடியாக இருக்கிறீங்க. வெற்றி பெறணுங்கிறதுங்கும்போது அப்போ இடைப்பட்டதெல்லாம் வந்து பல விதமானதாக இருக்கலாம். அதுக்கு இப்போ சேலஞ்சிங்காக இருக்கலாம், ரொம்ப உங்களை ஏமாற்றுற மாதிரி இருக்கலாம், என்ன ஒன்றாலும் இருக்கலாம். அப்போ நீங்கள் இதில் மைண்ட் செலுத்த மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கவனம் வந்து அந்த எண்ட் பாயிண்டில் தான் இருக்குது ஒழிய இந்த இடைப்பட்டதில் இல்லை. உங்கள் நோக்கம் வந்து சரி எவ்வளோ தான் வந்தாலும் நாம் வெற்றிகரமாக அதை முடிக்கணும். இந்த மாதிரி அந்த முடிவிலேயே வந்து கவனம் இருக்கிறதுனால இந்த இடைப்பட்ட இதில் வந்து கவனம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிடும். அது இருக்கத்தான் செய்யும், எல்லா பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். வந்தாலும் கூட நம்ம அதில் மட்டுமே இப்படி ஆகிட்டுது அப்படி ஆகிட்டுதுன்னு சொல்லி அங்கலாய்க்கிறதுல அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து எண்ட் பாயிண்ட் தான் முக்கியம். இறுதி முடிவு என்ன, வெற்றி தான்ங்கிற மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எந்த இதாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகும். அதனால் முடிவு மேலே நம்ம கவனம் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த இடைப்பட்ட பிரச்சனைகளில் இடைப்பட்ட இடையூறுகளெல்லாம் வந்து நம்ம கவனம் வந்து சிதறாது. அது வரத்தான் செய்யும். வந்தாலும் கூட நம்ம நோக்கம் வந்து முடிவை நோக்கியே இருக்குது. பிரச்சனை இப்படி தான் வரும், இருந்தாலும் நம்ம எண்ட் பாயிண்டில் நம்ம வெற்றி தான் வரப்போகிறோம் நீட்டு சொல்லி நீங்கள் அந்த எண்ட் பாயிண்டில் நீங்கள் முக்கியம் வெற்றி பெறணுங்கிறதுல அந்த முடிவு எடுத்துக்கிடுங்க. அந்த முடிவு தான் வந்து உங்களை வழி நடத்தும், உங்களுக்கு தேவையான எனர்ஜியை சப்ளை பண்ணும். அதனால் இதில் முடிவெடுக்கிறது முக்கியம். அதில் முடிவெடுக்கிறது முக்கியங்கிறத முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த வேலைகள் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கோ அதில் நீங்கள் அந்த முடிவெடுத்தல்ங்கிற ஒரு உத்தியை நீங்கள் கையாண்டுக்கிடுங்க. பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது.
ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.